அப்படி எப்படி சாப்பிடுவது? என்ன சாப்பிடலாம்? தேநீர்லேருந்து ஆரம்பிப்போம். காலையில் நம்ம வந்து ஒரு பானம் குடிக்கணும். காலையில் சாப்பிடக்கூடிய பானம்ங்கிறது பல ஒரு 200 வருஷமா தேநீர் ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடி தேநீர் சாப்பிடல. ஆனால் அந்த தேநீர் ஒரு மருத்துவ குணமுடைய ஒரு பானம் தான். உலகம் முழுக்க இன்னைக்கு வந்து அந்த தேநீர் குடிக்கக்கூடிய பழக்கம் இருக்கு. அது எப்படி ஆரம்பிச்சது? இதே ஆங்கிலேயர்கள் சீனாவுக்கு போனாங்க. அயற்சியோட உடல் அயற்சியில் இருக்கும்போது அங்கே சீனர்கள் அவர்களுக்கு பரிமாறிய விருந்து தான் தேநீர். அதை குடிச்சு பார்த்தவனுக்கு இது ஒரு காய்ச்சல் மருந்து மாதிரி இல்லையே, தினம் குடிக்கலாமான்னு கேட்டப்ப அந்த சீனர்கள் இல்லை இல்லை இது எங்கள் பழக்கம், நாங்கள் தினமும் அருந்தக்கூடியதான் சொன்னாங்க. விளைவு என்னாச்சு? எங்கெல்லாம் இங்கிலீஷ்காரன் இருந்தானோ அங்கே இருக்கக்கூடிய சோழ மண்டல காடுகளை எல்லாம் அறுத்து முழுக்க தேயிலை காடுகளாக உருவாக்கினாங்க. அது நம்மளுடைய பசுமையை கொன்றளித்த ஒரு சம்பவம். அதை பற்றி பிறகு பேசுவோம். ஆனால் அதை தாண்டி இந்த தேயிலைன்னு தனியாக எடுத்தோம்னா அவை நிச்சயமாக உடல் நலத்துக்கு நன்மை பயக்கக்கூடியது தான். ஆனால் அந்த தேயிலையில் இருந்து தேநீர் தயாரிப்பது நம்ம அத்தனை பேருக்கும் தெரியணும் எப்படி தயாரிக்கணும். பல பேர் என்ன சார் டீ போட தெரியாதா எங்களுக்கு, நாங்கள்லாம் உட்கார்ந்துருக்கோம், என்ன புது கதை பேசிட்டு இருக்கீங்கன்னா, நிச்சயமா என்னால் உறுதியாக சொல்ல முடியும். இங்கே இருக்கிற கூட்டத்தில் ஒரு 95% பேருக்கு சரியா டீ போட தெரியாது. சரியான உடல் நலத்துக்கு நன்மை பயக்கிற அளவுக்கு தேநீர் எடுக்கணும் அப்படின்னா நல்ல தரதரன்னு கொதிக்கிற வெந்நீரை இறக்கி வச்சு, நல்லா முட்டை விடுற அளவுக்கு தரதரன்னு கொதிக்கிற வெந்நீரை இறக்கி வச்சுட்டு ஒரு 2 தெக்கரண்டி தேயிலையை போட்டு ஒரு 3 நிமிடம் மூடி வைக்கணும். மூடி வச்சதுக்கு அப்புறம் மூடியை எடுத்துட்டு வடிகட்டி எடுத்தா அதுதான் தேநீர். அப்படி எத்தனை பேர் வீட்டில் தேயிலை போட்டு குடிக்கிறீங்க? பல பேர் பாயாசம் காய்ச்சுற மாதிரி தேயிலை காய்ச்சறான். குலோப் ஜாமுனுக்கு ஜீரா காய்ச்சுற மாதிரி அப்படியே சர்க்கரையை போட்டு பாகு போட்டு. உண்மையிலேயே ஒரு காலத்தில் தேநீர் நமக்கு தெரியாது. அந்த பழைய காலத்து இந்த மாதிரி புத்தக கண்காட்சி நடக்குன்னா நீங்கள் ஊர் பூரா போஸ்டர் ஒட்டிருக்கீங்க இல்லையா, அது மாதிரி அந்த காலத்து போஸ்டர் ஒட்டிருக்கும் போதெல்லாம் நான் அந்த போஸ்டர்களை பார்த்துருக்கிறேன். அந்த காலத்தில் காப்பி இல்லை அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்கு. ஏஆர் வெங்கடாச்சலபதி எழுதின புத்தகம் இங்கே கிடைக்கும் கண்டிப்பா. இது காலச்சோடு பதிப்பாக நினைக்கிறேன். அதுல ஒரு கட்டுரை, முதல் கட்டுரை, இந்த மாதிரி பெரிய கூட்டங்கள் நடக்கிற இடத்துல கீழே எழுதுவாங்களாம், கண்டிப்பாக லாகிரி வஸ்துக்களான காப்பி தேநீர் வழங்கப்பட மாட்டாது அப்படின்னு ஒரு குரூப். இன்னொரு குரூப் கண்டிப்பாக காப்பி தேநீர் வழங்கப்படும் அப்படின்னு போஸ்டர்ல ஒட்டி அதை பிரபலப்படுத்தியிருக்காங்க. அப்படி இருந்த நேரத்தில் எப்படி இந்த தேநீர் வந்து நம்ம ஊர்ல இன்னைக்கு தயாரிக்கிற மாதிரி ஆச்சு அப்படின்னு யோசிச்சு பார்த்தா, இங்கிலீஷ்காரன் மட்டும்தான் டீ குடிச்சிருக்கான். அவனுக்கு மட்டும்தான் அக்சஸ் இருந்துச்சு. அவனுக்கு மட்டும்தான் தேயிலை தோட்டங்கள்ல இருந்து நேரடியாக தேநீர் வந்து இங்கிலீஷ்காரன் வரும். அப்போ அந்த இங்கிலீஷ்காரன் தேநீர் குடிக்கும் போது அவன் பக்கத்தில் ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அந்த காலத்தில் பிரிட்டிஷ் இந்தியாவில் முதல் நிலை இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய வேறு வேறு மாநிலத்தினுடைய முதல் நிலை அதிகாரிகள் அவங்க பக்கத்தில் இருக்கும்போது அவர் டீ குடிச்சிட்டு, இங்கிலீஷ்காரன் டீ குடிச்சிட்டு, சார் நான் டீ குடிக்கிறேன் நீங்களும் குடிங்க அப்படின்னு தேயிலை கொடுக்குறான். இவருக்கு மனசெல்லாம் பக்கு பக்குங்குது. இதை லாகிரி வஸ்துன்னு சொல்கிறாங்களே, இதை குடிக்கலாமா வேணாமா அப்படின்னு யோசிக்கும் போது மனசில் பளிச்சுன்னு வருது. நம்ம வீட்டில் பால் தானே மிகச்சிறப்புன்னு சொல்லியிருக்காங்க, அப்போ ஒன்று பண்ணலாம் அப்படின்னு அந்த டீயில் பாலை ஊற்றி முதல் டீ பால் டீயாக மாறினது அந்த இங்கிலீஷ்காரன் ஆஃபீஸில் தான். இன்னைக்கு வரைக்கும் உலகம் முழுக்க பால் சேர்த்து தேநீர் குடிக்கிற ஒரே கூட்டம் நம்ம மட்டும்தான், வேற யாரும் அப்படி குடிக்கிறது இல்லை. என்ன பிரச்சனை அப்படின்னா, தேயிலையில எப்ப நீங்க பால் ஊத்துறீங்களோ, ஒருத்தர் இழுத்துக்கிட்டு இருக்கும்போது வாயில பால் ஊத்துறீங்கன்னு வைங்க, டப்புன்னு போய் சேர்ந்துருவான் இல்லையா, அத மாதிரி தேநீரும் டக்குன்னு போய் சேர்ந்துடும். தேயிலையினுடைய குணம், காலையில் நீங்கள் தேநீர் அருந்துறீங்களா நல்லது, ஆனால் பச்சை தேநீரா குடிங்க, பிளாக் டீயா குடிங்க, கிரீன் டீயா குடிங்க. அந்த தேயிலையிலேயே நல்லது செய்யக்கூடிய பல மணமூட்டிகள் இருக்கு. இஞ்சி போட்டுக்கோங்க, லவங்கப்பட்டை போட்டுக்கோங்க, ஏலக்காய் போட்டுக்கோங்க. அன்னாசி பூ தெரியுமா? அன்னாசி பூனா தக்கோலம் அப்படிம்பாங்க. ஸ்டார் அனைஸ்னு பேரு. பிரியாணிக்கெல்லாம் மேல நட்சத்திர வடிவில் வச்சிருப்பாங்க. அந்த ஸ்டார் அனைஸ் வந்து ஒரு மிகச்சிறந்த மூலிகை. அந்த அந்த அன்னாசி பூவை உடைச்சி தேயிலையில போட்டு நம்ம குடிக்கலாம். அந்த அன்னாசி பூல இருந்துதான் இன்றைக்கு வைரஸ் காய்ச்சல் எல்லாம் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய வைரஸ் காய்ச்சலுக்கு ஆங்கில மருத்துவர்கள் எழுதக்கூடிய ஒரு மிக முக்கியமான மாத்திரை டாமி ஃப்ளூ. அந்த டாமி ஃப்ளூ ஒண்ணுதான் ஈவன் கோவிட் நேரத்தில் கூட முதல் நிலை மருந்தாக பரிந்துரைக்கப்பட்ட மருந்து வந்து அந்த டாமி ஃப்ளூ. அந்த டாமி ஃப்ளூ உடைய ஆங்கில மருத்துவ பேர் அசமல்டாவிர்.
அந்த அசமல்டாவிர்ங்கிற அந்த மருந்து எடுக்கப்படக்கூடிய பொருள் வந்து ஷிகிமிக் ஆசிட். அந்த ஷிகிமிக் ஆசிட் இருக்கிற இடம் அன்னாசி பூ. அங்கிருந்து தான் முதல்ல இன்னைக்கு வரைக்கும் அந்த ஷிகிமிக் ஆசிட் எடுத்துட்டு இருக்காங்க. அது ஷிகிமிக் ஆசிடு அசமல்டாவிர்லாம் ஆங்கில மருத்துவர்கள் எழுதிட்டு அது வர்ற அன்னைக்கு வரட்டும். ஆனால் நாம தினம் காலையில தேநீர் குடிக்கிறப்ப ஒரு நாள் வெறும் பச்சை தேநீர், ஒரு நாள் கருப்பு தேநீர், ஒரு நாள் இந்த மாதிரி மூலிகைகள் போட்டு தேநீர் எடுத்துக்கொள்ளலாம்.